வணக்கம். உலக நாடுகள்ல நடக்கிற பெரிய நெருக்கடிகள், மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட சர்க்கல்கள், நம்ம ஊர்ல நடக்கிற திடீர் அரசியல் மாற்றங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மனித உளவியல், இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்க்கிற ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்பு தான் இது. சரி, எந்த தாமதமும் வேண்டாம், நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதெல்லாம். லாட்வியாவோட அரசியல் வீழ்ச்சி, ஹோண்டாவோட ஈவி சறுக்கல், தமிழ்நாட்டுல நடக்கிற அதிகார போட்டி, விஜயோட நலத்திட்ட சவால், ஜவுளித்துறை நெருக்கடி, அப்புறம் சோஷியல் மீடியாவும் நம்ம மக்களோட மனநிலையும். ஐரோப்பிய புவிசார் அரசியல் ஆரம்பிச்சு நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ரவுண்டப் இன்னைக்கு இருக்கு. பகுதி 1. லாட்வியா அரசியல் வீழ்ச்சி. கிழக்கு ஐரோப்பாவுல இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய புவிசார் அரசியல் அதிர்வலையிலிருந்து இதை நாம ஆரம்பிக்கலாம். இந்த காலக்கோட்டைய கவனிங்க. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய அரசியல் பூகம்பமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆகஸ்ட் 2023ல ஒரு ராஜினாமாவில் ஆரம்பிச்ச பதற்றம் மே 7, 2026ல லாட்வியா எல்லைக்குள்ள நுழைஞ்ச ஒரு ரஷ்ய ட்ரோனால எப்படி வெடிச்சுது. அதோட விளைவா இன்னைக்கு லாட்வியா பிரதமர் எவிகா சிலினா எப்படி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. உண்மையிலேயே இந்த தகவல்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியவை. லாட்வியா எல்லைக்குள்ள ஒரு ரஷ்யன் ட்ரோன் வந்து காலியான எண்ணெய் தொட்டியில மோதி தீப்பற்று இருக்கு. இது ரஷ்யாவோட மின்னண போர் தந்திரம்னு உக்ரைன் ஓப்பனாவே குற்றம் சாட்டுறாங்க. இது சரியா கையாளலன்னு சொல்லி லாட்வியா பாதுகாப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கிறாங்க. உடனே கூட்டணியில இருந்த புரோகிரசிவ்ஸ் கட்சி வெளியில வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. அண்டை நாட்டோட போர் தந்திரங்கள் எவ்வளவு சீக்கிரமா ஒரு நாட்டோட உள்நாட்டு அரசியலையும் கூட்டணி ஆட்சியையும் சுக்குநூறா உடைக்குதுன்னு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். பகுதி 2. ஹோண்டாவின் ஈவி சறுக்கல். சரி, இப்போ சர்வதேச பாதுகாப்பு விஷயத்திலிருந்து உலக பொருளாதாரத்துக்கு வருவோம். வரலாற்றுல ஒரு மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனம் சந்திச்ச ஒரு சறுக்கலை பத்தி பார்க்கலாம். 25,000 கோடி ரூபாய், இந்த பிரம்மாண்டமான நம்பரை பாருங்க. 1957ல பங்குச் சந்தையில லிஸ்ட் ஆனதுக்கு பிறகு ஹோண்டா நிறுவனம் சந்திக்கிற முதல் வருடாந்திர நிகர நஷ்டம் இதுதான். எலக்ட்ரிக் வாகனங்கள், அதாவது ஈவி மார்க்கெட்ல அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தவறான கணிப்பு தான் இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு காரணம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஹோண்டா நிறுவனம் தங்களோட மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகன திட்டங்களான ஓஹியோ ஈவி ஹப், அகுரா RSX ஈவி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஹைபிரிட் வாகனங்கள் பக்கம் தங்களோட கவனத்தை திருப்பியிருக்காங்க. ஹோண்டா மட்டும் இல்ல, ஃபோர்டு, GM மாதிரியான பல பெரிய நிறுவனங்களும் முழுமையான ஈவி திட்டங்களிலிருந்து பின்வாங்குறாங்க. மார்க்கெட்ல இருக்கிற கடுமையான போட்டி, அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கிற எமிஷன் ரூல்ஸ் தான் இந்த திடீர் யூ டர்னுக்கு முக்கிய காரணம். பகுதி 3. தமிழ்நாட்டின் அதிகார போட்டி. குளோபல் லெவல்ல இருந்து கொஞ்சம் நம்ம உள்ளூர் யதார்த்தத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த அரசியல் மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டாவை எந்த சார்பும் இல்லாம நியூட்ரலா ஆராயலாம். அதிமுக எம்எல்ஏக்களோட தற்போதைய பிளவை கவனிங்க. தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள், அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒற்றை தலைமை அணுகுமுறைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு இது தெளிவா காட்டுது. மொத்தம் இருக்கிற 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 30 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கலகம் செஞ்சிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்கும் போது அது எப்படி மூத்த உறுப்பினர்களை அந்நியப்படுத்தி கடைசியில தலைவரையே தனிமைப்படுத்துது அப்படிங்கிறதா நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். பகுதி 4. விஜயின் நலத்திட்ட சவால். இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் ஏற்பட்ட அதே நேரத்துல தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்ற ஒரு புதிய அரசியல் சக்தியோட எழுச்சியும் நடக்குது. இந்த பிரம்மாண்டமான அரசியல் வெற்றி எப்படி படிப்படியாக கட்டமைக்கப்பட்டதுன்னு இதுல பார்க்கலாம். நடிகர் விஜய் தாம் மேல எந்த கேள்வியும் கேட்காத விசுவாசமான ரசிகர்களை எப்படி தன்னோட மூலதனமா மாத்தி இவ்ளோ பெரிய வெற்றியை அடைஞ்சாருன்னு பாருங்க. திரையில மக்களுக்காக போராடுற வீரன் அப்படிங்கிற பிம்பம், 85,000 ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்ச ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, அப்புறம் நீண்டகால ஆட்சிக்கு எதிரான ஒரு மாற்று, ஒரு சினிமா நாயகன் அப்படிங்கிற இடத்துல இருந்து அரசியல் வெற்றியா இது ரொம்ப ஃபாஸ்டாவே மாறியிருக்கு. பகுதி 5. ஜவுளித்துறை நெருக்கடி. ஆனா எலெக்ஷன் கேம்பெயினை விட நிஜத்துல ஆட்சி செய்யறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே மாநிலத்தோட ஜவுளி மையங்கள்ல ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை ஃபேஸ் பண்றாங்க. ஆட்சிக்கு வந்த 10 நாளுக்குள்ள முதலமைச்சர் விஜய் இதே புள்ளி விவரங்களை கோட் பண்ணி பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார். கடந்த 2 மாசத்துல மட்டும் ஒரு கேண்டி பருத்தியோட விலை 25% உயர்ந்து 67,700 ரூபாயை தொட்டிருக்கு. இதனால நூல் விலை கிலோவுக்கு 330 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. நம்ம ஊர் உற்பத்தியாளர்களோட கழுத்தை நெரிக்கும் இந்த பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை உடனே நீக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தோட முக்கியமான கோரிக்கை. இது ஏதோ மேல்தட்டு பொருளாதார விவாதம் கிடையாதுங்க. திருப்பூர், ஈரோடுன்னு பல பகுதிகளில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட, குறிப்பா பெண்களோட அன்றாட வாழ்வாதாரத்தை காப்பாத்துற போராட்டம்.
இந்த 11% வரிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது. அது பல லட்சம் குடும்பங்களோட தட்டுல விழுகிற சாப்பாட்ட பறிக்கிற ஒரு பெரிய அபாயம். பகுதி 6 சமூக ஊடகங்களும் மக்களின் மனநிலையும். இது நம்மள ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உளவில் முரண்பாட்டுக்கு கொண்டு போகுது. உண்மையான பொருளாதார விடுதலையை கேட்காம அரசு கொடுக்கிற 2500 ரூபாய் மாதிரி ஒரு குறைந்தபட்ச உதவித்தொகையை மட்டும் வாங்கிக்கிட்டு மக்கள் ஏன் அமைதியா இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி தான் இந்த ஹெடோனிக் ட்ரெட்மில், அதாவது நிறைவில்லா ஓட்டம். உலகத்துல பல அரசியல் அமைப்புகள் இந்த ஒரு தியரியை தான் நம்பி இருக்காங்க. மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கொடுத்தா அது அவங்களுக்கு புது புது தேவைகளை உருவாக்கும். இது மக்களை அரசை சார்ந்தே இருக்க செய்யுமே தவிர சிஸ்டத்தை கேள்வி கேட்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்காது. இன்னைக்கு பொழப்பு ஓடுனா போதுங்கிற மைண்ட் செட்டை தான் இது உருவாக்குது. சரி, விமர்சன சிந்தனையிலிருந்து நம்ம எப்படி தடுக்கப்படுறோம்னு இங்க பாருங்க. லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் மறந்துட்டு உடனே கிடைக்கிற இன்ஸ்டன்ட் சந்தோஷத்தை தேடி ஓடுறோம். பள்ளிகள்ல மனப்பாடம் பண்ணி படிக்கிற கல்வி முறையால கேள்வி கேட்கிற திறனையே நாம இழந்துட்டோம். இதுக்கெல்லாம் மேல இந்த 15 வினாடி ரீல்ஸ் நம்மளோட கவனச்சிதறலை அதிகமாக்கி சமூகத்தோட ஆழமான பிரச்சனைகளை பத்தி யோசிக்கிற திறனையே மொத்தமா மழுங்கடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுதான் இந்த ஒட்டுமொத்த விளக்கத் தொகுப்போட ரொம்ப முக்கியமான அவசரமான கேள்விக்கு நம்மை கொண்டு வருது. இந்த சோஷியல் மீடியா மாயிலிருந்து நம்ம இளைஞர்கள் எப்பதான் வெளியே வந்து உண்மையான கேள்விகளை கேட்க போறாங்க? இந்த டேபிள பாத்தீங்கன்னா ஒரு கசப்பான உண்மை உங்களுக்கு புரியும். வரலாறு நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? எந்த ஒரு தத்துவமோ விவாதமோ உடனே ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. ஆனா வேலை இழப்பு மாதிரி மறுக்க முடியாத ஒரு வழி ஒருத்தரை நேரடியா தாக்கும்போது மட்டும்தான் மக்கள் அவங்களோட டிஜிட்டல் மயக்கத்திலேருந்து உடனே முழிச்சுப்பாங்க. ஆமாங்க, தனிப்பட்ட பாதிப்பு வரும்போது தான் உண்மையான கேள்விகளே பறக்குது. ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட தேவைகளை அரசு இலவசமா பூர்த்தி செய்துனா அதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாதுங்க. அதிகாரத்தை கேள்வி கேட்கிற துணிவு எப்போ உங்களுக்கு வருதோ அப்போதான் உண்மையான சுதந்திரம் ஆரம்பமாகுது. அதனால உங்களே நீங்க கேட்டுக்கோங்க, இன்னும் 5 வருஷத்துல உங்க வாழ்க்கை எங்க இருக்க போது? சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு இந்த சிஸ்டத்துக்கு எதிரான உண்மையான கேள்விகளை கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்க தொகுப்புல இதை விட சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.